கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 5:11 வசனம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலிகூறுவார்களாக என்று தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நல்ல வார்த்தையிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடிய யாவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் எத்தனையோ விதமான எதிர்ப்புகளையும் சந்தித்த தேவ மனுஷன் தான் தாவீது. அவற்றில் அவன் அத்தனை எதிர்ப்புகளையும் அத்தனை துரோகங்களையும் சந்தித்து அவன் சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணம் ஒன்று, அவன் எல்லா இடங்களிலுமே எல்லா பிரச்சனைகளின் நடுவில் கர்த்தரை மட்டுமே நம்பியிருந்து அவரையே சார்ந்திருந்தான். ஆகவே அவனுக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை விதமான அம்புகளும் அவனுக்கு சாதகமாகத்தான் இருந்துச்சு ஒழிய பாதகமாக அமையவே இல்லை. அன்பானவர்களே, அவனுக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை அவனை சுற்றி ஒரு பாதுகாப்பை கொடுத்து அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்தது. இன்றைக்கும் அவருடைய நாமத்தின் மேலே அவர் மேலே நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறவங்க ஒவ்வொரு நாளுமே கூனி குறுகி போக மாட்டவர்கள், கம்பீரிப்பார்கள், எழும்பி பிரகாசிப்பார்கள். ஆகவே எத்தனை விதமான தோல்விகளை அவங்க சந்தித்தாலும் ஆண்டவர் இயேசுவை நம்புகிற போது அந்த தோல்வியிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு எழும்புவார்கள், பிரகாசிப்பார்களாம். ஆம், ஆண்டவர் அவர்களை எந்த நிலையிலையும் காப்பாற்றுவார். அவர்களுக்கு அழிவு இல்லை, அவர்களை தேவனே காப்பாற்றுவார். ஏனென்றால் அவரை நம்புகிறவங்க அவரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, காப்பாற்றப்படுவாங்க. ஆகவே எந்த விதத்திலும் அவருடைய நாமத்தை நேசியுங்கள், அவரை நேசியுங்கள், நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். ஆகவே ஒருவேளை இந்த நாளிலே 2 மனதோடு இருக்கலாம், அவர் மேலே நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, தலை நிமிர்ந்து கம்பீரமாக இருப்பீங்க. நிச்சயமாக உங்களை அவர் காப்பாற்றுவார். இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஒன்று தான் நீங்கள் செய்யணும். என்னன்னா, அவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த இயேசு என்னை காப்பாற்றுவார், எனக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா போதும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும், உயரும். கவலைப்படாதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தாவீதின் வாழ்விலே பல்வேறு போராட்டங்களை சந்தித்தான், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தான். ஒரே ஒரு ரகசியம், உம்மை அவன் நம்பினதுனால வெற்றி அடைந்தான். அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இயேசு என்னை காப்பாற்றுவார்ங்கிற நம்பிக்கையோடு எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும், ஆசீர்வாதமாய் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.